அண்டமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலங்கேந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடி. குதம்பை சித்தர். எங்கயா ஓடி ஒளியற? நான் தான் வரேன்ல. உன்கிட்ட பேசுறேன் இல்லையா? என்ன சொல்றேன்? நம்ம ஊரு கட்டுப்பாட்டை மீறி பிச்சுமணி ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான். நாய்க்கடியையும் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்ப கவனிக்க வேண்டியது இவனை தானே. பிரசிடண்ட் ஐயா என்ன கையோட கூட்டிட்டு வர சொன்னாரா? வைத்தியரே, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்பதான் வாளுக்கு வைத்தியம் பார்த்து அனுப்பிச்சேன். அடுத்தது தலைக்கு பார்த்து தானே ஆகணும். வாலா, அது யாரு வைத்தியரே? எல்லாம் உனக்கு தெரிஞ்ச பையன் தான். கொஞ்சம் இரு, மருந்து பெட்டி எடுத்துட்டு வரேன். சின்னையாவ நாய் மட்டும் கடிக்காது, வேணா பாரு, பாம்பும் கடிக்கும். ஏந்தாய், உனக்கு சின்னையா மேல இவ்வளவு குலவரி? அவர் ரொம்ப நல்லவர் பாரு. இன்னைக்கு மட்டும் என் அப்பா ஊர்ல இல்லாம இருந்திருக்கணும், நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். உனக்கு தான் வைத்தியம் பார்க்க தெரியும்ல, உன்னை கூட்டிட்டு போயிருப்பேன். நான் வந்துட்டுதான் கள்ளிச்செடி அரைச்சு மருந்தா கட்டி விட்டுருப்பேன். தெரியும்ல. என்னம்மா வள்ளி, பாண்டி என்கிட்ட வாயாடிக்கிட்டு இருக்க? சும்மாதான்ப்பா. ஆஹா, பாண்டி போலாமா? அம்மா போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, போடா. மூச்சு மூக்கறையும் பாரு. வாங்க வாங்க வைத்தியரே. வணக்கம் ஐயா. வணக்கம் வைத்தியரே. எங்கேயோ போய் நாய் கடி வாங்கிட்டு வந்திருக்கான். சீக்கிரம் பாருங்க, விஷம் ஏறிட போகுது. பாக்குறேன். அம்மாடி, பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு வா. என்ன வைத்தியரே, கடி பலமா இருக்கோ? ஆமாமா, பலமா தான் இருக்கு. அப்போ உங்க வைத்திய வேலை செய்யுமா இல்ல டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலாமா? ஏய், கொஞ்சம் அமைதியா இருக்கியா? டேய், நல்ல மருந்து குடுக்கலனா நீ நாய் மாதிரி கொலைக்க ஆரம்பிச்சிருவ.
வைத்தியரே நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. ஏய் கிழவி, பேசாம இருமா. ஐயா என்னங்க? கையை எடு. காயம் பலமா இருந்தாலும் விஷம் ஒன்றும் ஏறிடல. பயப்பட ஒன்றும் தேவையில்லை. தொடர்ந்து 3 நாள் மருந்து வச்சுக்கிட்டினா எல்லாம் சரியா போயிடும். அது எப்படி ராஜதுரை, ஒரே நேரத்துல ஊருக்குள்ள பல பேரை நாய் கடிச்சிருக்கு? வேற யார நாய் கடிச்சது? நம்ம குறுக்கல் பையன் பிச்சுமணியையும் நாய் கடிச்சிருக்கு. இப்பதான் கட்டு போட்டு அனுப்பிச்சேன். அவன் எங்க போய் கடி வாங்கினா? உங்க பையன் எங்க போய் கடி வாங்கினானோ அங்கதான் அவனும் கடி வாங்கியிருக்கான். என்ன சொல்றீங்க? வண்டி நாய் மேல முதிர்ச்சு, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, அங்க அவன் எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 2 பேரும் ஜடாமுடி சித்தர்கிட்டையும் பைரவ சித்தர்கிட்டையும் வாலாட்டி இருக்காங்க. சும்மா விடுவாங்களா? நாயை ஏவி விட்டுட்டாங்க. அப்படிதானே ராஜதுரை? டேய் பேராண்டி, நீ பம்பி பம்பி வரும்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. சித்தருங்க கிட்ட போய் வாலாட்டலாமா? நாயை ஏவி விடுற அளவுக்கு என்னடா பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? இந்த ஊர்ல எல்லாம் அவங்க வச்சுதான் சட்டமா இருக்கு. அவங்க என் கண்ணில் பட்டாங்க, நான் போய் பேசினேன். அவரை நான் பார்த்தேன். இங்க வாய அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன். அவர் பயந்து பயந்து ஓடினாரு. நானும் அவர் துரத்திட்டே ஓடினேன். எங்க நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு நினைச்சு நாயை ஏவி விட்டாரு. பயந்தா கோலி பசங்க. அடடடடா, உன்னை பார்த்து சித்தர்கள் பயந்து ஓடினாங்களாக்கும். அப்பா, அண்ணன் ஏதோ தப்பு பண்ணி மாட்டிருக்கு, என்ன ஏதுன்னு இப்பவே விசாரிச்சிருங்க. இல்லனா பின்னாடி உங்க பேர் கெட்டு போயிடும் சொல்லிட்டேன். வாயடி, வாய முடி சரண்டாரு. டேய், என்னடா பண்ணீங்க? குருக்கள் பையன் நல்ல பையனாச்சே, அவன் எப்படி உன் கூட சேர்ந்து நாய் கடிப்பட்டா? அப்ப நான் கெட்ட பையனா? சரி, நீ நல்லவன் தான். அப்புறம் எதுக்கு உங்களை நாய் கடிச்சது? டேய், உங்க வேலைத்தனத்தை எல்லாம் சித்தர்கிட்ட காட்டாதீங்க. ஏதோ எச்சரிக்கை பண்ணணும்னு லேசான கடியோட போயிடுச்சு. டேய், நிஜமாலுமே கடிக்க விட்டுருந்தா உன் கதி என்ன இருக்குமோ தெரியாது. ஊர் தலைக்கட்டுக்கு புள்ளியா இருந்து ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? இனிமேலாவது சூதானமா நடந்துக்கடா. வைத்தியர, என்னங்க? பரவாயில்லைங்க. இல்ல, வேண்டான்னு சொல்லாம வச்சுக்கோங்க. தினமும் வந்து கட்டு போட்டுருங்க. சரிங்க. அப்ப நான் வரேங்க. சரிங்க. அம்மா வரேம்மா. ஏ பேராண்டி, சித்தரிய நாயை ஏவி விட்டாருன்னு என்கிட்ட மட்டும் சொல்லு. ஏ கிழவி லூசு. மறுபடியும் அக்காக்கு அந்த மாதிரி சுயநலம் வந்துச்சா? இல்லப்பா, எப்பவும் போலதான் இருக்கா. ஒருவேளை நீ மறைச்சி வச்சிருக்கே அந்த துப்பாக்கி கொண்டு வந்து காமிச்சா சுய நினைவு வருமோ என்னமோ. ஐயோ வேணாமா, நாம ஒண்ணு நினைச்சு செய்ய போய் வேற ஏதாவது ஆயிட போகுது. நான் வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து அக்காட்ட துப்பாக்கி எல்லாம் காமிச்சிடாத. ஆமா, எனக்கு ஒண்ணும் தெரியாது பாரு. புள்ள எப்படி பயந்து போயிருக்கா. முதல்ல அந்த கருமத்தை தலையை சுத்தி வெளியில தூக்கி போடுற, நான் நிம்மதியா இருப்பேன். அம்மா, அப்படிலாம் செஞ்சிடாதம்மா. அது இன்னொருத்தர் துப்பாக்கி நம்ம கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சா பிரச்சனையாயிடும். அம்மா வாங்க ஜோசியரே, வாங்க. வர. வாங்க. எப்படிமா இருக்கீங்க? ஏதோ இருக்கங்க. போன தடவை வந்து என் புருஷனுக்கு ஆயுள் கட்டின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நம்பிக்கையோடவும் தெம்பாவும் இருக்க. அம்மா, ஐயாவோட ஜாதகம் அப்படி சொல்லுது. அந்த ஈஸ்வரன் மேல பாரத்தை போட்டுட்டு அதே நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தம்பி எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. இப்போதைக்கு அவன் பேசாம இருக்கிறது தான் நல்லது. நீங்க உட்காருங்க ஐயா. பரவாயில்லம்மா.
இல்ல நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி கொண்டு அம்மா வரேன். எதுவும் வேண்டாம். பஸ் விட்டு இறங்கினதும் காப்பி குடிச்சிட்டு தான் வரேன். ஒரு முக்கியமான விஷயம், அதை நேர்ல உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம்? அபிஜித் முகூர்த்தம், அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாது ஐயா. வருஷத்துக்கு ஒரு நாள் மதியம் உச்சி வேலை 12 மணிக்கு மேல வர அடுத்த 20 நிமிஷம் தான் அபிஜித் நேரம்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட தேதி, குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட நாள்ல வர இந்த முகூர்த்தம் அதி அற்புதமான நல்ல நேரம். அரசியல்ல, பிசினஸ்ல இருக்கிற எல்லா பெரிய மனுஷங்களும் இந்த நேரத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க காரியத்தை தொடங்குவாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் தொடங்குற எந்த ஒரு காரியமும் சுபமாவும் வெற்றிகரமாகவும் முடியும். இதை நான் எதுக்காக வீடு தேடி வந்து சொல்றேன்னு பாக்குறீங்களா? நாளைக்கு மதியம் 12 மணிக்கு மேல இந்த வருஷத்துக்கான அபிஜித் நேரம் வருது. இது வரைக்கும் வந்ததை விட அதிக பரவலுள்ள நேரமா வருது. அந்த நேரத்துல நாம ஐயாவுக்காக மறுபடியும் ஜனாதிபதி கிட்ட ஒரு கருணை மனு கொடுத்தோம்னா அந்த மனுவுக்கு நிச்சயமா நல்ல பதில் கிடைக்கும். நீங்க கருணை மனு கொடுக்க மறுக்காம ஒத்துக்கணும். இத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னம்மா சொல்றீங்க? கண்ணா, ஜோசியர் கேக்குறாருல, நீ என்னப்பா நினைக்கிற? என்னத்த நினைக்கிறது? அப்பாவோட ஜாதகத்தை படி அவர் ஆயில் கெட்டினா இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு தானேம்மா. அப்படி இல்ல தம்பி. ஜாதகத்தில் இருக்குன்னு நாம செயல் செய்யாம இருக்க முடியுமா என்ன? நாம செய்யலன்னா வேற ஒருத்தர் மூலியமா காரியம் நடக்க போகுது. அப்பாவுக்காக நாம செஞ்சோன்னு இருக்கட்டுமே. செய்யணும் தான். ஜனாதிபதியை நேர்ல பார்த்து மறுபடியும் ஒரு கருணை மனு கொடுக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா நீங்க என்னடானா நல்ல நேரம், கெட்ட நேரம், சாமி, பூதம், ஜோசியம் இப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியலங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம், கெட்ட நேரம் எதுவும் கிடையாது. எல்லாமே நம்ம மனசுதான் காரணம். அதனால எனக்கு இதுல ஆர்வம் இல்ல. தம்பி, நான் உங்களுக்கு நடந்த ஒரு உண்மை கதை ஒண்ணு சொல்லட்டுமா? நான் சொல்ற கதையை கேட்டீங்கன்னா உங்க அபிப்பிராயத்தை நீங்களே மாத்திக்குவீங்க. தம்பி, ஒரு பெரிய ஜோசியர்கிட்ட ஒரு இளைஞன் தன்னோட கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு கொடுங்கன்னு தன்னோட ஜாதகத்தை கொடுத்து கேட்டானா. அதுக்கு அந்த ஜோசியர் அந்த இளைஞனோட ஜாதகத்தை பார்த்துட்டு நீ நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்பிட்டாராம். பக்கத்துல இருந்த ஜோசியோட உதவியாளர், நீங்க தான் ஜாதகத்தை பார்த்தவன்னு கணிச்சு சொல்லுவீங்களே, எதுக்காக அந்த இளைஞன் நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்பிட்டீங்கன்னு கேட்டானா. அதுக்கு அந்த ஜோசியர், அந்த இளைஞன் இன்னைக்கு ராத்திரி 12 மணியை தாண்ட மாட்டான், அது எப்படி நான் அவங்க கிட்ட சொல்லுவேன், அதனாலதான் நாளைக்கு வான்னு சொல்லி அவனை அனுப்பினு சொன்னாராம். ஆனா அந்த இளைஞன் அன்னைக்கு சாகல. அப்போ ஜோசியம் பொய்யா இல்ல கணிச்சது பொய்யா? ரெண்டுமே இல்ல. அன்னைக்கு அந்த இளைஞன் பாழடைஞ்ச கீழே விழுறத அந்த சிவன் கோயிலுக்கு சாமி கும்பிட போனா. அப்போ இந்த கோவிலை நாமளே எடுத்து கட்டினா என்னன்னு நினைச்சிருக்கான். அப்படி ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு அவன் எழுந்து போன நேரத்துல அந்த கோயிலோட உத்தரம் சரிஞ்சு விழுந்திருக்கு. அவன் அந்த இடத்துல இருந்திருந்தானா அவன் விதிப்படி இறந்திருப்பான். ஆனா அவன் சாகல. ஏன்னா அவன் வேண்டிக்கிட்ட அந்த நேரம் அபிஜித் முகூர்த்தம். அவன் வேண்டுதல் பழிக்கணும்னா அவன் உயிரோடு இருந்தாகணும் இல்ல, அதனாலதான் அவன் உயிர் பழிச்சுக்கிட்டான்னு சொல்லுவாங்க. அபிஜித் முகூர்த்தத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி. அதனாலதான் சொல்றேன் தம்பி, உங்க அப்பாவோட கருணை மனுவை நாம அந்த நேரத்துல கொடுப்போம். கண்டிப்பா தண்டனை இருந்து அவருக்கு விலக்கு கிடைக்கும். நான் சொல்றதை நம்புங்க. ஜோதிடம் நல்ல நேரம்னு அதோட மகிமையை பத்தி அழகான கதை ஒண்ணு சொன்னீங்க. ஜோதிடத்தை நம்பி கெட்ட அழிஞ்சவங்களை பத்தி என்னால 100 கதை சொல்ல முடியும். இந்த மாதிரி குருட்டு நம்பிக்கைகளோட காரியத்துல இறங்குறது மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்குறதுக்கு சமம். சாரி, ஏதாவது உருப்படியா வேலை இருந்தா சொல்லுங்க, செய்யறேன். அம்மா, நான் வயலுக்கு போயிட்டு வரேன். அம்மா இருக்காங்களா? உள்ளதான் இருக்காங்க. நீங்க என்னமா நினைக்கிறீங்க? இவ்வளவு தூரம் என் புருஷனுக்காக அக்கறை எடுத்து வந்து சொல்றீங்க. நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா உங்க சொல்லுக்கு நான் மதிப்பு கொடுக்குறையா. இல்லம்மா, அதெல்லாம் நான் தப்பா எடுத்துக்கல. ஜோதிடங்கிறது ஒரு கணக்கு, அறிவியல்ங்கிறது தம்பிக்கு புரியல. உங்க கணவர் மட்டும் இல்லம்மா, அவரை போல பல பேரை தினமும் நான் சந்திக்கிறேன். கடவுள் அருளால நான் கணிச்சு சொல்றதெல்லாம் நடக்கத்தான் போகுது. அன்னைக்கு ஜோதிடத்தோட மகத்துவத்தை எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க, தம்பி உட்பட. நாளைக்கு அந்த நல்ல நேரத்தை தவறு விட்டுடக்கூடாதுன்னு எனக்கு பதட்டமா இருக்கு. நீங்க சொல்றத நான் நம்புறேன் ஐயா. என் பையன் சொன்ன எதையும் நீங்க மனசுல வச்சுக்க வேணாம். நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு மறுபடியும் ஒரு மனுவை கொடுத்துடலாம் ஐயா. நல்லதுமா. அப்ப மனு கொடுக்க நாளைக்கு நீங்க வந்துருவீங்கல்ல? என் பொண்ணை தனியா விட்டுட்டு நான் எப்படியா வர முடியும்? கண்ணை வந்த உடனே அவன்கிட்ட நான் சமாதானமா பேசி
நாளைக்கு அவனை அனுப்பி வைக்கிறையா. அவர் வருவாரம்மா. நான் சொன்ன அவன் கண்டிப்பா கேட்பாய்யா. நாளைக்கு மதியம் சரியா 12 மணிக்கு அங்க இருக்கணும். நல்ல நேரம் வெறும் 20 நிமிஷம் மட்டும்தான். கொஞ்சம் லேட்டா வந்தா கூட மனு கொடுத்தும் பிரயோஜனம் இல்ல. அவன் சரியான நேரத்துக்கு வந்துருவான். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிமா. தம்பிக்காக நான் ஜெயில் வாசல்ல காத்துட்டு இருப்பேன்னு சொல்லுங்க. அப்ப நான் வரேம்மா. வாங்க ஐயா. மா வாரானே வந்து 2-3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள மறுபடியும் வந்திருக்க? ஐயோ இல்லம்மா, அன்னைக்கு செம்பருத்தி தைலம் கேட்டீங்களா, நான் வர கொண்டு வர மறந்துட்டேனா, அதான் இன்னைக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சங்கடமா போச்சுமா. சரியேடு. இந்தாங்கம்மா. இது ஒண்ணுத்துக்கு மட்டும் வந்திருக்கியே, உனக்கு கட்டுப்படி ஆகுமா? இல்ல, ஏதோ 5-10 சேர்த்து கொடுங்க பஸ்ஸுக்கு. நான் தரமாட்டேன்னா சொல்ல போறீங்க. இது எவ்வளவு? 65 ரூபாமா. இரு வந்துடுறேன். இந்தம்மா 100 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. ஏமா, நானும் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நான் வரப்பெல்லாம் பாக்குறேன் உங்க பொண்ணு இப்படி எந்த அசைவுமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கே. ஏதாவது சரி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணலாம்ல? எல்லாம் அந்த ஈஸ்வரனுக்கு தாம்மா வெளிச்சம். என் மகன் வர பௌர்ணமி அன்னைக்கு இவளை குணப்படுத்துறதுக்காக மூலிகை பறிச்சுட்டு வர வைத்தியரோட சித்தவனத்துக்கு போறான். மூலிகை மட்டும் கிடைச்சிட்டா இவளை குணப்படுத்தலான்னு வைத்தியர் சொல்றாரு. ரசமணேஸ்வரர் அருளால அந்த மூலிகை அவனுக்கு கிடைச்சி இவ சீக்கிரமா குணமாகணும்மா. நீங்க கவலையப்படாதீங்கம்மா, சீக்கிரமே சரியாயிடும் உங்க பொண்ணுக்கு. சரி, நான் வரட்டா? வாம்மா. வரேம்மா. சொல்லு. இன்னைக்கும் நான் கண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க எனக்கு ஒரு புது தகவல் கிடைச்சிருக்கு. என்ன? நான் அங்க போயிருந்தப்போ அவங்க வீட்டுல ஒரு ஜோசியர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. பிருந்தாவை குணப்படுத்துறது மட்டும் இல்ல, கருணை மனுவை மறுபடியும் அனுப்பி அந்த ராமண்ணாவுக்கு கிடைக்க இருந்த தூக்கு தண்டனைய ஆயுள் தண்டனையா மாத்திரத்துக்கு உண்டான வேலை நடந்துட்டு இருக்கு. அவங்க எது வேணாலும் செய்யட்டும், அதுக்கு மேல நம்மளாலையும் செய்ய முடியும். நிலைமை நம்ம கையை மீறி போகாத அளவுக்கு பாத்துக்கலாம். நீ அவங்கள நோட்டம் விடுறத மட்டும் நிறுத்திடாத. அதே மாதிரி அவங்களுக்கும் உன் மேல சந்தேகம் வராம பாத்துக்க. கவனமா இரு. புரியுதா? புரியுது. ஓகே, நான் வச்சிடுறேன். வா கண்ணா. எங்க நீ வராம போயிடுவேன்னு பயந்துகிட்டு இருந்த. நான் சொன்ன நல்ல நேரம் நெருங்கிட்டு இருக்கு. வெறும் 20 நிமிஷம் தான். அதுக்குள்ளார மனுவை கொடுத்தாகணும். வா போலாம். வாங்க சார். சார், உங்களை பார்க்க கைதி ராமண்ணாவோட பையன் கண்ணனும் ஜோதிடர் ஆர்வமும் வந்திருக்காங்க சார். வர சொல்லு. ஓகே சார். வணக்கம் சார். வாங்க. என்ன அதிசயமா இருக்கு, 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? கொடுப்பா. சார், அப்பாவோட தூக்கு தண்டனையை ரத்து பண்ண சொல்லி ஜனாதிபதிக்கு அனுப்ப ஒரு கருணை மனு எடுத்துட்டு வந்திருக்கோம். அதான் ஏற்கனவே கருணை மனு அனுப்பிச்சாச்சே, அதுக்கே இன்னும் பதில் வரல. மறுபடியும் எதுக்கு கருணை மனு? சார், இது ஒரு நினைவூட்டல் கடிதம் மாதிரி தான். இப்ப நாங்க இங்க வந்திருக்கிற நேரம் மதியம் 12 மணிக்கு தொடங்கி அடுத்த 20 நிமிஷம்
அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த முகூர்த்த நேரத்துல எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது நல்ல விதமா முடியும், பல்கி பெருகும். அது மட்டும் இல்லாம முதல்ல கொடுத்த மனுவுக்கு இது வரைக்கும் எந்த பதிலும் வரல. ஆனா இப்ப நாங்க கொடுக்கிற இந்த நேரத்துல கண்டிப்பா பதில் கிடைக்கும்னு நம்புறோம். தயவு பண்ணி வாங்கிக்கங்க. என்ன மிஸ்டர் கண்ணன், நீங்கள் இவர் சொல்றதை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்லை சார். அம்மா நம்புறாங்களே, அவங்க நம்பிக்கையை நான் கெடுக்கவும் சங்கடப்படுத்தவும் நான் விரும்பல சார். ஓகே, நான் அனுப்பிடுறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, கொடுங்க. இந்தாங்க சார். ஓம் நமச்சிவாய. இந்த கருண மனுவுக்கு நல்ல பதில் கிடைக்கணும். ஓம் நம சிவாய.